இங்கே பாருங்கள் வஉசி பூ மார்க்கெட்டு. அக்கா பாருங்கள் பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அக்கா ஒரு மாறு என்ன விலைக்கு கொடுக்குறீங்க? 20 ரூபாய்க்கே வாங்க. 20 ரூபாய்க்கே வாங்க மாட்டேங்கிறாங்களாக்கா? இப்போ இந்த அரளி எவ்வளோன்னு கொடுக்குறீங்க? கட்டி நெருக்கமாக வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கொடுக்குறீங்க? அது 30 ரூபா 40 ரூபா அவ்வளோதான். அதுக்கே வாங்க மாட்டேங்கிறாங்களாக்கா? அரளி வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால வியாபாரம் ஆகலை. அக்கா நீங்கள் எவ்வளோங்கக்கா? 20 ரூபா மாறு. 20. சரி சரி. அதுங்கக்கா? அது மாறு 30 ரூபா 20 ரூபா. ஏன்னா அரளி பார்த்தேன் 20 ரூபாய்ங்களா? குண்டுமல்லிங்கம்மா 30 ரூபாம்மா. நீங்கள் எந்த ஊருமா? இதே ஊர் தான். அல்ல இதே ஊர் தான். நீங்கள் எல்லாமே இதே எவ்வளோக்கா? 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பாருங்க ஒன்றும் இல்லாதனால பாருங்க யாருமே இல்லை பாருங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. அதனால் அவங்க என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. பூ விலை ரொம்ப கம்மியாகி போச்சு. அதனால் மாறு எவ்வளோங்க? இது எவ்வளோங்க மாலை? 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. விலை அக்கா எவ்வளோக்கா? 50 ரூபா தான். ரேட் ரொம்ப கம்மியாக போகுதுக்கா. இதுக்கு முன்னெல்லாம் 100 ரூபாய்க்கு போன மாலை இப்போ வெறும் 50 ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க. பாருங்க விலை கம்மியாக இருக்குது. ஆனால் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. பூவெல்லாம் பாருங்க எவ்வளோ நெருக்கமாக கட்டி வச்சிருக்கிறாங்க. பாருங்க 70. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க முளை எவ்வளோ? இல்லை எவ்வளோ? 30 ரூபா தான். 50 ரூபா தான். 20 ரூபா 50 ரூபா தான். பாருங்கள் வியாபாரம் ஒன்றும் இல்லை. பாருங்கள் வியாபாரம் ஒன்றும் இல்லை. மக்கள் யாரும் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறதில்லை. பாருங்க யாருமே இல்லை பாருங்கள் வாங்குறதுக்கு. 20 ரூபா தான். அதுவும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே வியாபாரம் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்கும். 6 20. ஆமாம் 20 ரூபாயா? மாறு 20 ரூபா தான். 40 மாலை 80. இது எவ்வளோமா? 25 ரூபா. எவ்வளோம்மா? 25 ரூபா. விலை கம்மியாக இருக்குது. ஆனால் யாரும் கூட்டம் இல்லை பாருங்கள், யாருமே இல்லை. நூறுரூவாயா? மாறு 10 ரூபாய்க்கு கொடுக்குறீங்களே, எப்படி கட்டுப்படி ஆகுது? கட்டுப்படி ஆகல. வெயில் வருது, எல்லாம் கறி போகுது. கட்டின கூலி கூட காசு இல்லை. பாருங்க அங்கே 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டேங்கிறாங்களா? நீங்கள் கட்டுற கூலியெல்லாம் கட்டி இது பண்ணியெல்லாம் வேஸ்ட்டு. வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்குது. வேறு வியாபாரம் பண்ணலாம். என்ன பண்ணுறது? நீங்கள் எந்த ஊருங்கம்மா? நான் இரும்பாலைங்க. அங்கேருந்து வரீங்க? என்ன அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க? அங்கே எதுவும் பண்ண முடியாதா வியாபாரம்லாம்? இங்கே தான். இங்கே வாங்கி இங்கே விற்கிறீங்க? ஆமாம், அண்ணி விற்குது. அது கூட வந்து நீங்கள் கட்டி இங்கே விற்றுருவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெறும் முளம் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நேரில் வந்து வாங்குங்க, கொஞ்சம் குறைச்சி வாங்கிக்கலாம். அம்மா கடையில் ஆயிடுச்சு. இப்போ சீசன் அப்படிங்கிறனால கம்மி ஆகிடுச்சாம்மா. நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க மாலை? 150. ரோஸ்னா 140. இல்லை ரேட்டு கம்மி தான். முளை எவ்வளோ கொடுக்குறீங்க? 70 ரூபா வாங்கிக்கலாம். என்ன மாலை? இல்லை இது சொல்லுங்கள். 500 ரூபா வரும். 500ங்களா? இது 500 தான். இது 300. 300. அந்த சம்மங்கி மாலைனா? சம்மங்கி மாலை 200 ரூபா. 200. இன்னும் 100 ரூபா. இல்லை ரேட்டு குறைஞ்சி போச்சு. 100. நல்லா குறைஞ்சி போச்சு இல்லைங்களா? கட்டுப்படி ஆகுதாண்ணா? ஆகிட்டு ஆகுது. உங்கள் கடையானா அது? சரி கனகாமரம் எவ்வளோ கொடுக்குறீங்க? 50 ரூபா. 50. இது உங்கள் கடையாண்ணா? சென்ட் 100 ரூபா சென்ட் கொடுக்குறீங்க. நீங்கள் இதே ஊராங்கக்கா? சேலம் தாங்க. எவ்வளோங்க கனகாமரம்? 50 ரூபா. ரூபாய்க்கே வாங்க மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே இல்லை. பூக்காரங்க மட்டும் தான் இருக்கிறாங்க ஒழிஞ்சு வியாபாரக்காரங்க இந்த வாங்குறவங்க யாருமே இல்லை. வியாபாரக்காரங்க தான் இருக்காங்க. அது இது 20 தாங்க்கா. மாறே 20 ரூபா தான். 650. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வஉசி தேர்முட்டி பக்கம் தான் அண்ணா கடை வச்சுருக்காங்க. பாருங்கள் மாலை பாருங்கள் விலை கம்மியாக இருக்குது. பூ விலையே இப்போ கம்மியாகி போச்சு. மாலை இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் மாலை கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள்.
தம்பி நீங்கள் எந்த ஊர்? குணாப்பட்டிக்கு. நல்ல சேலம் தான். பாருங்கள் பூ கட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் கட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அக்காவும் ஸ்பீடாக தான் கட்டுறாங்க. ஆ பாருங்கள் பூ எப்படி கட்டுறாங்க பாருங்கள். எங்களுக்கெல்லாம் கட்ட தெரியாது, இது வீடியோ பார்க்க தான் தெரியும் எங்களுக்கு. பாருங்கள் என்ன ஸ்பீடில் சுற்றுறாங்க பாருங்கள். அந்தளவுக்கு ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. வஉசி பூ மார்க்கெட் இது. என்ன தம்பி இவ்வளோ ஸ்பீடாக கட்டுறீங்க? எங்களுக்கு கண்ணு பார்க்குறதுக்குமே டக்கு டக்குன்னு கட்டுறீங்களே, எப்படி வைக்கிறீங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எத்தனை வருஷமாக கட்டிகிட்டு இருக்கீங்க? 10 வருஷம். அடே அப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வஉசி தேர்முட்டி ராஜகணபதி கோயில் பக்கத்தில் தான் சாமி பொருட்கள் எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஏற்கனவே அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைனாக கடை இருக்குது பாருங்கள், எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே இருக்குது, சாமி பொருட்கள் அனைத்துமே இங்கே இருக்குது. லைனாக கடை இருக்குதுன்னு அந்தட்டு இருக்குது. கிலோ 50 ரூபா மாங்காய் பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. கிலோ 50 ரூபாய்க்கு விலை குறைஞ்சி போச்சு வேறு. ஆமாம் அக்கா தேர்முட்டி தான் பாருங்கள். பாருங்கள் கிலோ 50 ரூபாய்க்கு அடிக்க வச்சுருக்காங்க பாருங்கள். பாக்ஸ் கணக்கில் வச்சுருக்குறாங்க. கிலோ 50 ரூபா தான். ஆனால் சாமி பொருள் எல்லாமே வச்சுருக்குறாங்க. தேர்முட்டி ராஜகணபதி கோயில் பக்கத்தில் தான் கடை இருக்குது பாருங்கள். லைனாக வச்சுருக்காங்க எல்லா கடையும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பழக்கடை. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அப்படியே பழக்கடை. இந்த பக்கம் ஃபுல்லாக பழக்கடை பாருங்கள். பூக்கடை இந்த பக்கம் உள்ள பூ மார்க்கெட்டு, உள்ள ஃபுல்லாக பூ மார்க்கெட் இருக்குது. இலக்கடை தேங்காய் கடை எல்லாமே இருக்குது. ஆனால் கூட்டம் இல்லை, வியாபாரிகள் மட்டும்தான் இருக்காங்க, வாங்குறீங்க யாருமே இல்லை. சக்கரை இல்லைக்கிழங்கு 40 ரூபாயாக்கா? 50. இது வந்து மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக்கா? பாருங்க ஊறுகாய்க்கு தான் வச்சுருக்குறாங்க. 400 கிலோ. கோயிலிருந்து பாருங்கள் இறங்கி போச்சு, ரொம்ப விலை இறங்கி போச்சு, இன்னும் இறங்கும். அக்கா எந்த ஊர்லேருந்து வருதுக்கா? கொல்லிமலை. கொல்லிமலையிலேருந்து வருது பாருங்கள். கொல்லிமலை அடிவாரத்துலேருந்து காய் கொண்டு வராங்க. ராஜகணபதி கோயில் பக்கத்தில் தான் கடை வச்சுருக்காங்க. அக்கா நீங்கள் இதே ஊராங்கக்கா? 2 கிலோமீட்டர். அதான் லோக்கல் தான். செவ்வாழை பழம் 20 ரூபா. இதுக்கா தேன் வாழையெல்லாம் வந்து பூம்பழம் 5 ரூபா 4 ரூபா. 5 ரூபா 4 ரூபா. தேன் வாழைக்கா 6 ரூபா, உனக்கு 5 ரூபா. சரி சரி. பழம் 5 ரூபாயா? மொந்தவாழை பழங்க்கா 10 ரூபா. 10 ரூபா தான். தேன் வாழை இல்லை, தேன் வாழை இல்லை, பூம்பழம் இது 5 ரூபா. பழம் 5 ரூபா தான். எவ்வளோங்க்கா இது? 5 ரூபா. 5 ரூபா தான். இதே ஊருங்களா நீங்கள்? சரிக்கா. இது விலை ஏகப்பட்ட விலை. நாங்கள் கொடுக்கறது பாதி விலை. அங்கே 6 ரூபாய்க்கு எடுத்தால் அங்கே 5 ரூபாய்க்கு விற்கிறோம். நாங்கள் கடையில் எடுத்து விற்கிறோம். மண்டிக்கு இந்த காட்டுக்கு போகல வெட்டுறதுக்கு, கடையில் போடுறவங்க கொள்ளையை அடிக்கிறாங்க. நாங்கள் அவங்ககிட்ட வாங்கி விற்கிறவங்க உத்தரை பிடிச்சிட்டு விற்று கொடுக்குறோம். நம்ம 6 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு கொடுத்தா என்ன லாபம் கிடைக்கும்? அப்படி விற்றா நாங்கள் எப்படி பிழைக்கிறது? வாழைப்பழம் ஒன்றும் இல்லை மருந்து அடிக்கிறாங்க. கடைக்காரங்க பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? கடைக்காரங்க பண்ணுறது நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நீங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் என்ன நீங்கள் வாங்கி விற்கிறீங்க. நாங்கள் விற்கிறோம். ஆமாம், விலை சொன்ன மாதிரி தான். கம்மி இல்லைன்னா நபுர்மா வெளியே போமா அப்படிங்கிறாங்க. நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு வழி இல்லை. குடோன்ல அடிக்கிறாங்களே, நீங்கள் என்னக்கா பண்ண முடியும்? நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நானே கண்ணால் பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம பேசுறதுக்கு வழி. நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜனங்க உங்களுக்கு விடியலையா 10 கேட்குறாங்க. உங்களை இந்த விலைக்கு விற்கிறீங்களா, உங்களுக்கு விடியலையா 10 கேட்குறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ வந்தால் தான் விடிங்க. நல்லா கஷ்டப்படுறீங்க. கஷ்டப்பட்டு வெயில் மழையில நாங்கள் உட்காந்து கஷ்டப்படுறோம் வகுத்துக்கு. ஆமாம், இது கூட நாங்கள் வியாபாரம் பண்ணி திங்கள்னா நாங்கள் எப்படி என்ன பிழைக்கிறது? நம்ம வீட்டு ஆம்பளைங்க சரியா இருந்தால் நம்ம கடை தெருவில் உட்காந்துமா. நல்ல ஆம்பளைங்க இல்லை, நம்ம கடை தெருவில் 10 ரூபா சம்பாதிக்கலான்னு வந்தால் இவங்கிட்ட அக்கப்போர் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? இப்படி உட்காந்துக்கிட்டு ரோட்லேயும் மழையிலும் உட்காந்துட்டு சம்பாதிச்சு பிள்ளைங்கள 4 பொட்டை பிள்ளைங்கள பெற்று வச்சுக்கிட்டு
4 பிள்ளைய பெற்று பொட்டை பிள்ளையா பையன்னு 4 பொட்டை பிள்ளை என்னங்க பண்ண முடியும்? எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? இப்போ நகை விற்கிற விலைக்கு ஒரு 1/4 பவுன் எடுக்க முடியாது. எவன் 1/4 பவுன் இல்லாத கல்யாணம் பண்ணிக்குவான்? இல்லை பண்ண மாட்டாங்க. 2 பிள்ளை தாட்டி விட்டா 2 பிள்ளைங்க இருக்காங்க. படிக்க வைக்கணும் அது நல்லது கெட்டது பார்க்கணும். என்னங்க பண்ண முடியும்? இதை விற்று தான் பார்க்க முடியும். வரீங்களா வாழைப்பழம் 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுங்கம்மாங்கிறாங்க. நாங்கள் என்ன போய் அது எப்படின்னா அங்கே வணிக வளம் இந்த பக்கம்லாம் விலை கம்மியாக கொடுக்குறாங்க. சீப்பு கணக்கில் கொடுக்குறாங்க. சீப்பு கணக்கில் 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. எனக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா? அதனால இதை வச்சு இங்கே வந்து கேட்குறாங்க. டைரக்டாக அங்கே வெட்டிட்டு வராங்க. நாம் இங்கெல்லாம் 5 3 கொடுத்து நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். தட்டு தூக்குறவங்களுக்கு காசு, அறுக்கிறவங்களுக்கு காசு எல்லாம் கொடுக்குறோம். என்ன நாங்கள் பண்ண முடியும்? 10 ரூபா வந்தால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். அது இல்லைன்னா இல்லை. என்ன பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ணுறதுக்கு வழி இல்லை. அந்த வாழைப்பழத்தை ரகசியமே இருக்காங்க. வேற வழி இல்லை. ஏதோ மக்கள் நல்லபடியாக வாங்கிட்டு போனாங்க. இப்போ இதெல்லாம் மிச்சம் ஆகி போச்சு. பழுத்து போய் வேஸ்ட் ஆனால் என்னங்க பண்ணுறது? தூக்கி தான் கொட்டுறீங்க. எங்கேயாவது கடைக்காரி அம்மா தான் வாங்கி போடுவோம். நம்ம பொழப்பே அப்படி மாட்டுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் நாளுக்கு நாள் ஆனால் பழுத்து வீணாக போயிடும். 1 நாள் 2 நாள் பார்ப்போம். கொத்து முக்கிட்டு வேணாம் அப்படிங்கிறாங்க. மருந்து அடிக்கிறதுனால சீக்கிரம் பழுத்து கொட்டும். அது பழுத்து கொட்டுறது தானே தான். அது இயற்கையாகவும் வெயிலுக்கு அது போயிடும். ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், அது பழுத்து போயிட்டாலும் மவுச்சு போயிடுச்சு. அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கு வட்டி வீட்டுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியதுதான், எடுத்து விற்க வேண்டியதுதான். இதுதான் எங்கள் வியாபாரம். ஜனங்களாம் மனுச்சு வச்சு ஏதோ பழத்துக்காரிங்களாம் பாவம்னு சொல்லி 15 ரூபா சேர்த்தி வாங்கினாங்களா பரவாயில்ல. ஒரு ஓட்டு கடைக்கு போனால் விலை கேட்க மாட்டேங்கிறாங்க. துணி கடைக்கு போனால் விலை கேட்க மாட்டேங்கிறாங்க. நகை கடைக்கு போனால் விலை கேட்க மாட்டேங்கிறாங்க. இதை மட்டும் விலை கேட்குறாங்களாங்க. வவுத்துக்கு சாப்பிட்றது பூ விற்றா 100 ரூபானாலும் வாங்கி வச்சுக்கிறாங்க. சொரிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். இந்த வாழைப்பழம் மட்டும் என்ன பாவம் செஞ்சிச்சு? அது இந்த இதுதான். இதுதான் எங்கள் கோரிக்கை. என்னக்கா வாழைப்பழம் எப்படிக்கா கட்டுப்படியாத? என்னக்கா கட்டுப்படி அவ்வளோக்கா பயங்கர நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது. அப்படியா? எல்லாம் அழுவு பொருள். வாழைப்பழம் அழுவு பொருள் தான் மட்டமாகவே விலை கேட்குறாங்க. அப்படியா? வீட்டுக்காரரும் இல்லை, நாம் தனியாக இல்லை பொம்பளைங்கெல்லாம் கஷ்டப்படுறீங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த பொருள் மட்டும்தான் அழுவு பொருள் மட்டும்தான் கண்ணு வீட்டில் சரியில்லாதனால தான் இங்கே வந்து வியாபாரம் பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க. உட்கார அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் கேட்க மாட்டாங்க. அவங்களும் கல்யாணம் ஆகி போச்சு. நம்ம வந்து யாரும் வந்து தொந்தரவும் பண்ணுறதில்ல, கொடுத்து உதவுறதும் இல்லை. இப்போ ரோட்டில் உட்காந்து மழையில் வெயில கஷ்டப்படுறோம். வாழைப்பழம் இது மட்டும் தான் வாழைப்பழம் வந்து விலை கேட்குறாங்க. இந்த பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பாருங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கேட்குறான்றாங்க. அப்படியே 3 நாளாவே ரொம்ப பழுத்து ரொம்ப பூவெல்லாம் சொன்ன விலைக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. எல்லா பொருளும் இப்போ காயும் சொன்ன விலைக்கு வாங்குறாங்க. இந்த பழங்கள் மட்டும்தான் சீப்பு கணக்கில் கொடுத்து பழக்கினதுனால இந்த மாதிரி விலை கேட்குறாங்க. கொடுத்து பழக்கினதுனால அவங்க குறைச்சி கேட்குறாங்க. உங்ககிட்ட கூட அவங்க மனசாச்சே என்ன செய்யறதுன்னு நீங்கள் பார்த்து பண்ணுங்க. எங்களுக்கு ஒன்றும் வழி தெரியல. அதான் இப்போ இது உங்களுக்கு தாங்க்கா? எல்லாமே நம்மளுக்கு தான். எங்கேருந்து எடுக்கிறீங்க? இங்கே தான் எடுக்கிறீங்க? வண்டியிலேருந்து எடுக்கிறீங்க? இங்கே எடுத்து இங்கே விற்கிறீங்க? 50 ரூபா போடுறாங்க. கிலோ 80 ரூபாய்க்கு கேட்குறாங்க. கிலோ 60 ரூபாய்க்கு கேட்குறாங்க. போகுது. எப்படி இப்போ கட்டுப்படி ஆகும் உங்களுக்கெல்லாம்? ஆனால் ஒரு விசேஷத்தில் 2 நாளைக்கு விற்கும். மறுபடி 28 நாள் படுமோ சும்மாவே தான் கிடக்கும். வெச்ச நகையும் வாங்க முடியல. சோத்துக்கே இப்போலாம் வழி இல்லை. முன்ன மாதிரி கிடையாது. ரேஷன் எடுத்து நாங்கள் திங்கிறோம். ரேஷன் எடுத்து சாப்பிட்றீங்களா? திங்கிறோம். அதுக்கே வழி இல்லை. அதே தான் வாங்குறது. இன்னும் 2 பேர் அரிசி வாங்கி வச்சுக்கிறோம். 70 ரூபா போட அரிசி நல்லா இல்லை. அதே பரவாயில்ல. அதில் சத்து இருக்குதுமா. என்ன பண்ணுறது? உண்மையிலே லட்சுமி தொட்டு சொல்ல ரேஷன் எடுத்து திங்கிறோம். வேற வழி இல்லை. ஆனால் வரவங்கெல்லாம் பார்த்தா நிறைய சம்பாதிக்கிறாங்க, விற்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? அப்படி நினைப்பாங்க. பார்த்தா தான் தெரியும். 3 மாதம் ஒரு வாட்டி 20,000 கந்து எடுத்து தான் கடை கொடுக்குறோம். கடை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இது உண்மை. இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. டெய்லி கேட்டு காசு 100 ரூபா. கேட்டு காசு 100 ரூபா. 100 ரூபா பாருங்க. வியாபாரம் ஆகுதா இல்லையா? நீங்கள் கேட்டு காசு கொடுத்தே ஆகணும். 100 ரூபா. 80 ரூபா போட்டிருக்காங்களா? டீசல் 20 ரூபா. 100 ரூபா ஆச்சு. இதில் வந்து யாராவது வந்து 10 அஞ்சு பழம் கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைம்மா அப்படி இல்லை. ரொம்ப பழுத்து போவாங்க. அதெல்லாம் ரொம்ப பழுத்து போச்சு இல்லைங்களா? பண்ண முடியல. ஓரளவுக்கு விற்கல அப்படிங்கும் போது கோம்புலியே அழுகுது. அவ்வளோ இது மோசமாக போகுது. அந்த பழத்தை கடைசி என்ன பண்ணுறது? அப்படி அது மாட்டுக்கு தான் போடும். மாட்டுக்கும் கீழே கொட்டதாகி போயிடுது. இப்போ அது உங்களுக்கு மாட்டுக்கு வாங்கலாம் கொப்பியில் போட்டு ஒரு சமயம் மாடு திங்க மாட்டேதுன்றாங்க. அப்புறம் என்ன வச்சு என்ன பண்ணுறா? ஒன்றும் பண்ண முடியாதுக்கா. பாருங்க. அது இல்லாமல் வெயில் தாங்கலை. ஓவர் வெயில். அதையே பயன்படுத்திட்டு பழுத்து போச்சு தானே. கம்மியாக சும்மா கொடுத்தா என்னங்கிற மாதிரி போய் கேட்குறாங்க. ஒரு சீப்பு இப்போ 80 ரூபா ஆகுதா? வெறும் 20 ரூபா 30 ரூபா. கம்மியாக வாங்கி விற்கணும். இப்படி வேஸ்ட்டாக வராங்க. அங்கே பேர் 2 தார் வாங்கணுமா? இது முந்தா நாள் வாங்கின 2 தார். அது மிச்சாகி போயிருது இல்லையா? விற்க மாட்டேதுக்கா. ஃபங்க்ஷன் டைமாக கோயில் விசேஷம் விற்றுடும். மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஓடும். இப்போ 28 நாளுமே படுமோசம். இப்போ பண்டிகை எதுவுமே இல்லை.
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்மியாக வாங்கணும். கம்மியாக தாங்க வாங்குறோம். கம்மியாக வாங்கி எவ்வளோ மிச்சம் கம்மியாக தான் வாங்குறோம். ரெகுலர் கஸ்டமர் வருவாங்க, நம்பிக்கையோடு உட்காந்துருக்குறோம். வேலைக்கு நம்மளை மட்டும் கீழே தான் போடுது ஆண்டவன். மேலே தூக்க வழி இல்லை. கஷ்டப்படுறீங்க பாவம். இந்த கடை வச்சுருக்குதா? தட்டு நம்மளுக்கு தட்டம் தூக்குது. உங்களுக்கு வேலை தட்டுக்கு 10 ரூபா. அது வேறு நீங்கள் கொடுக்கணும். தூக்குது. ஆமாம், அது வேறு கொடுக்கணும் இல்லையா? நாமளே தூக்குனா நாங்கள் எதுக்கு இருக்கிறோன்னு அவங்க சண்டைக்கு வருவாங்க. ஒரு சங்கம் மாதிரி. ஓ, சங்கம். உங்களதெல்லாம் சங்கம் வச்சு தான் பண்ணுறீங்களா? கொண்டாடுறது, தட்டு தூக்குறது. ஓ, தார் எடுத்து வச்சா தூக்கி போய் வைப்பாங்க நம்ம கடையில். அதுதான் கடைக்கும் 10,000 வாடகை. 10,000 வாடகை இந்த இடத்துக்கு வச்ச இடம் இல்லை. இப்போ இது வாடகையா? இது வந்து கேட் சீட்டு. டெய்லி 100 ரூபா கேட் இது சீட்டு. கேட்டு கணக்கு. வாடகை எங்க? வாடகை உள்ளார ஓனர் ஒரு கடை விட்டுக்கிறாரு. ஓ, மாதம் 10,000. மாதம் 10,000. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வெளியில் வச்சா கூட காசு தாங்க. வெளியில் பார்த்தா மக்கள் பார்த்தா அப்படி தெரியலம்பாங்க. நான் உள்ள விட அதான் உண்மை. அதான் உண்மை. நான் வந்து நாங்கள் புரியாமல் முடியும். என்ன பண்ணுறது? ஆமாப்பா, தேனோட தான் காயாது. இது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடும்? இந்த வருஷம் ஏகப்பட்ட வெயில். தாங்கும். 2 நாள் அடிச்சா எப்படி ஆகிடும்? 2 நாளைக்கு தாங்கும். கணக்கு என்ன? 100 கனகாபுரம் காக்கட்டா 80. 25 ரூபா தான். ஏம்மா பூ எவ்வளோ கொடுக்குறீங்க முளம்? ஆ, செண்டு 70. இது 20. அது 30. உங்கள் பேர்? தனம். கிலோ 60 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. வெள்ளை ரொம்ப கம்மியாக இருக்குண்ணா? வியாபாரம் இல்லை. இது எவ்வளோ? அரளியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குமே. 100 ரூபா. 30, 60 கிலோ அவ்வளோதான். தக்காளி ரோஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து அரளியெல்லாம் விலை கம்மி ஃப்ரெண்ட்ஸ். 60 ரூபாய்க்கு வந்துருச்சு. இல்லை வச்சுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோழி கொண்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். தக்காளி ரோஸ் வந்து பாருங்கள் 120. இது என்னன்னா 160. அது அது பேர் என்னன்னா? நெருப்பு ரோஸு. மஞ்சள் 160. வஉசி பூ மார்க்கெட்டு உள்ளே இருக்கேன் நான். காலையில் பாருங்கள் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்துட்டு இது என்னென்னா இட்லி பூ. இது கிலோ எவ்வளோங்க கொடுக்குறீங்க? 100 ரூபா. சரி, இன்னைக்கு 100 ரூபா தான். இந்த சாமந்திங்கண்ணா 120. பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். 120. அண்ணா கடை தான் பாருங்கள். வஉசி பூ மார்க்கெட்டு. ரூபாயாண்ணா? இது 5 ரூபாமா? அது 2 ரூபாமா? இது 2 ரூபா தான். ரொம்ப கம்மியாக இருக்குதுண்ணா. வியாபாரம் ஒன்றும் இல்லைங்களா? 2 ரூபாய்க்கு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, இப்போ தான் பார்க்குறேன். இது தான் 5 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இது வெள்ளையாண்ணா? எல்லாம் ஒரே தான். இதெல்லாம் 5 ரூபா. இதெல்லாம் 2 ரூபாய்க்கு கொடுக்குறாரு பாருங்கள். விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ விலை இன்னும் போகலை. விலை பூ வரத்து அதிகமாகி போச்சு. காக்கட்டாம்பூ எவ்வளோன்னு வந்து இது என்னென்னா நந்தியாட்டம் எவ்வளோண்ணா? 60 ரூபா. ஒரு கிலோ. கிலோ 60. 80. இதுங்க 60. கலர் காக்கட்டான் பாருங்கள், கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். 60 ரூபாய்க்கு கட்டி வச்சுருக்காங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கலர் காக்கட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ஜாதி மல்லி மாதிரியே இருக்குது. அப்புறைகள் தான் நிறைய வச்சுருக்காங்க. தாமரை 10 ரூபா. விலை கம்மியாக தான் இருக்குது. 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 5 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க. அக்கா சென்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? குண்டுமல்லி 220 அரை கிலோ. அரை கிலோங்களா? சரி சரி. பாய்ச்சட்டுமா? இல்லைக்கா இது எவ்வளோக்கா? இது 40 ரூபா. சென்ட் 40. இப்போ 100 ரூபா கலர் காக்கட்டான். 100 கலர் காக்கட்டான். 60 தான். 100 ரூபா. ரேட்டு இப்போ ரொம்ப கம்மியாக போயிடுச்சு இல்லைண்ணா? அரளி கம்மி. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் விசேஷம் இல்லை. அதனால வந்து எல்லா பூமே விலை கம்மியாகி போச்சு. போன மாதத்துக்கு பாதி விலை தான். எவ்வளோம்மா பூவு? 30 ரூபா. சரி சரிம்மா. இரும்மா இருக்காது. மாறு 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. தாமரை எவ்வளோண்ணா? 5 ரூபாம்மா. 5 ரூபா தான். ரேட் ஏன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெள்ளை தாமரையும் 5 ரூபாய்க்கு தான் வச்சுருக்காங்க. ஆனால் அது வந்துட்டு ஹார்ட்டுக்கு நல்லதுன்றாங்க. எல்லாம் கலந்து வச்சுருக்காங்க. அண்ணா இன்னைக்கு பூ விலை என்ன விலை? தேன்
பாருங்க அண்ணா வந்திருக்காரு, பனமரத்துப்பட்டி தான். அண்ணா இது எவ்வளோண்ணா? 140. இது எவ்வளோண்ணா? 160. யாருங்க அண்ணா உங்கள் பேர்? மணியா? சுப்பிரமணி. கிலோ 40. ஒரு பாக்கெட்டே 40 ரூபா தான். கிலோ தான் ஒரு பாக்கெட் 1 கிலோ தானே உங்களுதா? நானா இல்லைண்ணா